நண்பர்களே, நம்மளுடைய மூளையில ரொம்ப சின்னதா ஒரு கிளாண்ட், ஒரு சுரப்பி இருக்கு. இது பல அற்புதமான வேலைகளை செய்யுது. இது என்னெல்லாம் வேலைகள் செய்யுது அப்படின்றத முழுசா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. அந்த அளவுக்கு புதிரான ஒரு பகுதி. அதுதான் மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பீனியல் சுரப்பி. இந்த வீடியோல நாம பீனியல் சுரப்பி என்றால் என்ன, அது எங்க இருக்கு, அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும், இது என்னெல்லாம் வேலைகள் செய்யும், எதனால இத மூன்றாம் கண் அப்படின்னு சொல்றோம், இது போன்ற பல தகவல்களை அறிவியல் பூர்வமா விவரமா தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய மூளையுடைய இரண்டு பெரும் பகுதிகளான ஹெமிஸ்பியர், இதற்கு நடுவுல மூன்றாவது வென்ட்ரிக்கலுக்கு பின்னாடி எபிதலாமஸ் அப்படின்ற பகுதியில இருக்கிறது தான் இந்த பீனியல் சுரப்பி. சரியா சொல்லணும்னா இது மூளையுடைய உள்பகுதியில நடுவுல இருக்கு. இது ஒரு விதமான எண்டோகிரைன் கிளாண்ட், அதாவது நாளமில்லா சுரப்பி. இது சுமார் 7 மில்லிமீட்டர் நீளத்திலையும் 6.5 மில்லிமீட்டர் அகலத்திலையும் பார்க்கறதுக்கு ஒரு சோயாபீன் அளவு தான் இருக்கும். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து 2 வயசு வரைக்கும் தான் இந்த பீனியல் சுரப்பி வளரும். அதன் பிறகு அதனுடைய வளர்ச்சி நின்றுடும். நாம வளர வளர அதனுடைய எடை மட்டும் தான் கூடும். பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுமார் 150 மில்லிகிராம் எடையில பீனியல் சுரப்பி இருக்கும். இந்த பீனியல் சுரப்பியை பத்தி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இது என்ன வேலைகளை செய்யுது அப்படின்றது ஓரளவுக்கு துல்லியமா அறிவியல் பூர்வமா 1958 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதனுடைய பீனியல் சுரப்பி பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். இத குறுக்கால வெட்டி பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய செல்களை பார்க்கலாம். இதுல 2 விதமான செல்கள் இருக்கு. 95% முழுக்க முழுக்க இதுல இருக்கிறது பீனலோசைட்ஸ் அப்படின்ற ஸ்பெஷல் வகையான செல்கள். அதை சுற்றி கிளையல் செல்கள் அப்படின்ற நியூரான் செல்களும் கனெக்டிவ் டிஷ்யூக்களும் இருக்கு. பீனியல் சுரப்பியுடைய வேலைகளை முழுக்க முழுக்க செய்வது பீனலோசைட்ஸ் அப்படின்ற இந்த செல்கள் தான். இது பார்க்க இப்படித்தான் பாலிஹெட்ரல் ஷேப்ல இருக்கும். இந்த செல்லுடைய உடல்ல இருந்து 4-5 கைகள் மாதிரி நீளமா விரிஞ்ச ஒரு அமைப்பு இருக்கும். அதனுடைய முனைய டெர்மினல் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெர்மினல் பட்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய நுண் ரத்த குழாய்களான கேபிலரிஸையும் மூளையுடைய 3rd வென்ட்ரிக்கல் பகுதியையும் தொடுற மாதிரி இருக்கும். இது ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட நியூரான், அதாவது ஹைலி மாடிஃபைட் நியூரோனல் செல். இந்த பீனலோசைட் செல்கள்லயே 2 வகை இருக்கு, டைப் 1 மற்றும் டைப் 2 அப்படின்னு. இதுல டைப் 1 வகையான செல்கள் தான் அதிக அளவு நம்மளுடைய பீனியல் சுரப்பில இருக்கு. இந்த செல்களுடைய முக்கியமான வேலை மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யறது தான். மெலட்டோனினை நாம ஸ்லீப் ஹார்மோன் அப்படின்னு சொல்வோம். இந்த ஹார்மோன் தான் நம்மளுடைய உயிரி கடிகாரம், அதாவது பயாலஜிக்கல் கிளாக்க சரியா இயங்க வைக்க உதவுது. இத சர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாளுடைய 24 மணி நேரத்துல எப்ப நாம முழிச்சிட்டு இருக்கணும், எப்ப நாம தூங்கணும் அப்படின்றதுக்கும் அதற்கு ஏத்தபடி நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஜீரண உறுப்புகளும் வேலை செய்யும், ஹார்மோன்களும் உற்பத்தி ஆகும். இதை எல்லாத்தையும் தான் நாம சர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நாள் இரவு சரியா நம்ம தூங்கலன்னா அடுத்த நாள் காலையில மட்டும் இல்லாம அந்த நாள் ஃபுல்லா நம்மளால சரியா வேலையே செய்ய முடியாது இல்லையா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கூட சரியா ஜீரணமே ஆகாது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சர்காடியன் ரிதம் அப்படின்ற இந்த சுழற்சி நம்ம டிஸ்டர்ப் செய்யறதுனாலதான். இப்படி நம்ம இரவானா தூங்கணும், பகலானா விழிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான ஹார்மோன் மெலட்டோனின். அதனாலதான் இத ஸ்லீப் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த பீனியல் சுரப்பில இருக்கக்கூடிய பீனலோசைட் செல்கள்ல மெலட்டோனின் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு தேவையான முக்கியமான மூலப்பொருள் டிரிப்டோபான் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட். இந்த டிரிப்டோபான் அமினோ ஆசிட நம்ம உடல்னால உற்பத்தி செய்ய முடியாது. நாம சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல இருந்து தான் நம்ம உடலுக்கு அது கிடைக்குது. புரோட்டீன் நிறைந்த உணவுகளான பால், முட்டை, தயிர், சீஸ், பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகள், மீன், கோழி இறைச்சி, பழ வகைகளான வாழைப்பழம், பைனாப்பிள், செர்ரி, இது போன்ற உணவுல இருந்து தான் டிரிப்டோபான் நம்ம உடலுக்கு கிடைக்குது. உணவிலிருந்து கிடைக்கப்பட்ட டிரிப்டோபான் ரத்தத்துல உறிஞ்சப்பட்டு பீனியல் சுரப்பிக்கு போகுது. அங்க இருக்கக்கூடிய பீனலோசைட் செல்கள்ல ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ் மூலமாக மெலட்டோனினுடைய உற்பத்தி நடக்குது. செல்லுக்குள்ள போற டிரிப்டோபான் 5 ஹைட்ராக்சி டிரிப்டோபானாக மாறுது. இவை மறுபடியும் செரட்டோனினாக மாற்றப்படுது. செரட்டோனின் மூளையுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டராகவும் வேலை செய்யுது. இந்த செரோட்டோனின் மறுபடியும் N-அசிடைல் செரோட்டினாக மாறுது.
அதுல இருந்து மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நமக்கு கிடைக்குது. இப்படி மெலட்டோனின் ஹார்மோன் உருவாவதற்கு தேவையான இந்த என்சைம்கள் செல்லுல இரவு பொழுதுல மட்டும்தான் நல்லா வேலை செய்யும். உருவாகக்கூடிய இந்த மெலட்டோனின் பீனியல் சுரப்பிலேயே தேங்கி கிடக்காம உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய பிளட் கேபிலரிஸ் வழியா வெளியேறி எல்லா செல்களுக்குள்ளயும் ஊடுருவி போகும். மெலட்டோனின் ஹார்மோன் சூரிய வெளிச்சம் குறையும் போது உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அதாவது சாயந்தரம் 6:30 மணில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அதிகாலை 2:30 மணிக்கு உச்சத்துல இருக்கும். அந்த சமயத்துல தான் நம்ம ஆழமா தூங்குவோம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய அளவு குறைந்துடும். மெலட்டோனின் ஹார்மோன் சரியான அளவு உற்பத்தி ஆனாதான் நம்மளால நிம்மதியா தூங்க முடியும். இது உற்பத்தி ஆவறதுக்கு முதல் முக்கியமான தேவை இருட்டு, அதாவது இரவு. இரவு பொழுதுலதான் இந்த ஹார்மோன் அதிக அளவு உற்பத்தி ஆகுது. சரி, இந்த பீனலோசைட் செல்களுக்கு வெளியில இருட்டாயிடுச்சு, சூரியன் இல்ல அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதற்கு காரணம் நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய இன்னொரு மாஸ்டர் கிளாண்ட். இத சுப்ரா கயாஸ்மாட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூளையுடைய ஹைப்போதலாமஸ் முன்பகுதியில இருக்கக்கூடிய இதுதான் சுப்ரா கயாஸ்மாட்டிக் நியூக்ளியஸ். இது சர்க்கார்டியன் ரிதத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு மாஸ்டர் கிளாக். சுமார் 20,000 நியூரான் செல்களால ஆனது. ஏன் பகல் பொழுதுல இந்த தூங்குறதுக்கான ஹார்மோன் உற்பத்தி ஆகுறது கிடையாது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். பகல்ல கண்கள்ல உள்ள கருவிழி ரெட்டினால வெளிச்சம் படும்போது கண்கள்ல உள்ள ராட்ஸ் அப்படின்ற போட்டோ ரிசப்டார் செல்கள் அந்த சிக்னல்களை ஆப்டிக் நரம்புகள் வழியாக மூளைக்கு அனுப்பும். இந்த ரெட்டினால ரொம்ப ஸ்பெஷல் வகையான கேங்லியான் நரம்பு செல்கள் இருக்கு. அவை மிகவும் போட்டோ சென்சிட்டிவ், அதாவது சிறிய அளவு வெளிச்சம் இருந்தாலும் ரொம்ப துல்லியமா அது மூளைக்கு தெரியப்படுத்தும். இத ரெட்டினோ ஹைப்போதலாமிக் ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய சிக்னல்கள் குளுட்டாமைட் அப்படின்ற மூலக்கூறுகளாக இருக்கும். இது போய் இந்த சுப்ரா கயாஸ்மாட்டிக் நியூக்ளியஸ்ல நிறைய தூண்டுதல்களை உருவாக்கும். சுப்பீரியர் சர்விக்கல் கேங்லியான் அப்படின்ற வழித்தடம் மூலமாக பீனியல் சுரப்பிக்கு தகவல்களை கொடுக்கும். இப்ப பார்த்தோம்னா வெளியில வெளிச்சம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கண் கருவிழில அது பட்டு மூளையுடைய சுப்ரா கயாஸ்மாட்டிக் நியூக்ளியஸ் பகுதிக்கு போய் அதுல இருந்து பீனியல் சுரப்பிக்கு சிக்னல் போகும். அதாவது வெளிச்சம் இருக்கு, இவ்ளோ வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுப்ரா கயாஸ்மாட்டிக் நியூக்ளியஸ் நார் எபினெஃப்ரின் அப்படின்ற ஒரு மாலிக்யூல்ஸை உற்பத்தி செய்து பீனியல் சுரப்பிக்கு சிக்னலா அனுப்பும். அதனால பீனியல் சுரப்பியுடைய அந்த செல்களுக்கு மேல இந்த நார் எபினெஃப்ரின் உட்காருவதற்கான ரிசப்டார்கள் இருக்கும். சோ இந்த நார் எபினெஃப்ரின் அந்த ரிசப்டார் மேல உட்கார்ந்துச்சுன்னா அந்த செல்களுக்கு தெரியும், ஓகே வெளியில வெளிச்சம் இருக்கு, இவ்ளோ வெளிச்சம் இருக்கு, அதாவது எவ்வளவு கான்சென்ட்ரேஷன்ல அது உற்பத்தியாகி உட்காருதோ அவ்வளவு வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல் புரிஞ்சுக்கும். அப்போ அது ஆல்ரெடி அதுல வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரிப்டோஃபான் இருக்குல்ல, அதாவது நம்ம சாப்பிட்ட உணவுல இருந்து போன ட்ரிப்டோஃபான், அதை மெலட்டோனினா மாத்தக்கூடிய அந்த பாத்வேவை ஸ்டாப் பண்ணிடும். அப்போ நமக்கு மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி ஆகாது. செல்க்கு புரியும் இது பகல் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே இரவானா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நடக்கும். கண்ணுடைய கருவிழியில எந்த வெளிச்சமுமே படாது. அதனால சுப்ரா கயாஸ்மாட்டிக் நியூக்ளியஸுக்கு சிக்னல் போகாது. அது போகாததுனால நார் எபினெஃப்ரின் அது உற்பத்தி செய்ய முடியாது. அது போய் பைனலோசைட்ஸை தூண்டாது. பைனலோசைட்ஸ் தூண்டப்படல அப்படின்னா அதற்குள்ள இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான்ஸ் அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். இந்த பாத்வே மூலமாக அது மெலட்டோனினை உற்பத்தி செய்து ரத்தத்துல கலக்கும். மெலட்டோனின் எல்லா செல்களுக்குமே போகும். அப்போ நமக்கு நல்லா தூக்கம் வரும். சோ இந்த பாத்வே மூலமா தான் மெலட்டோனினுடைய உற்பத்தியோ எப்படி நமக்கு தூக்கம் வருது அப்படின்றது கண்ட்ரோல் ஆகுது. சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஒவ்வொரு செல்களுக்கு உள்ளேயுமே நம்மளுடைய உடம்புல ட்ரில்லியன் கணக்கான செல்கள் இருக்கு இல்லையா, இந்த எல்லா செல்களுக்குமே வெளியில இரவா பகலா அப்படின்றது துல்லியமா தெரியும். அது எப்படி அப்படின்னா செல்லுக்குள்ள 3 வகையான ஜீன்கள் இருக்கு. இத பீரியட் ஜீன், டைம்லெஸ் ஜீன், டபுள் டைம் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீரியட் ஜீன் பீரியட் அப்படின்ற ஒரு புரோட்டீனை உற்பத்தி செய்யும். சோ செல்லுல அதிக அளவு பீரியட் புரோட்டீன் இருந்துச்சுன்னா அது இரவு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு செல்லுக்கு தெரியும். ஆனா அதே பகல் பொழுதுல டைம்லெஸ் ஜீன் TIM டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டீனை உற்பத்தி செய்யும். அதனுடைய வேலை என்னன்னா ஏற்கனவே இரவு உற்பத்தியான பீரியட் புரோட்டீன் மேல போய் உட்கார்ந்து அதை அழிச்சிடுறதுதான்.
அது மட்டும் இல்லாம அளவுக்கு அதிகமா இந்த பீரியட் புரோட்டீன் உற்பத்தி ஆவதை தடுக்கிறதுக்கு டபுள் டைம் ஜீன் வந்து இயங்கும். சோ இந்த மாதிரி இந்த 3 ஜீன்களை தான் நாம கடிகார ஜீன்கள், கிளாக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த 3 ஜீன்களையும் கண்ட்ரோல் பண்ற மாஸ்டர் கிளாக் அதுதான் வந்து சுப்ரா கயாஸ்மாட்டிக் நியூக்ளியஸ். அது வெளிச்சத்தை நம்பிதான் இயங்குது. மெலட்டோனின் ஹார்மோன் நாம தூங்குறதுக்கு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வேலைகளை செய்யுது. பெண்களுக்கு மாதம் ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் சுழற்சி, மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல இருக்கக்கூடிய மற்ற ஹார்மோன்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நியூரான் செல்கள் அழிவது, நியூரோ டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அத நடக்கிறத மெலட்டோனின் ஹார்மோன் வெகு அளவுல குறைக்குது. சோ அதனால நமக்கு அல்சீமர் அப்படின்ற மறதி நோய், பார்க்கின்சன் இந்த மாதிரி நோய்கள் வருவதை அது குறைக்குது. நமக்கு நோய் எதிர்ப்புக்கு தேவையான டி செல்கள், பி செல்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆன்டிபாடிகள், ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா நம்ம உடல் உற்பத்தி செய்யக்கூடிய இன்டர்லூக்கின்ஸ், இந்த மாதிரியான பல்வேறு விதமான பொருட்கள் இது உற்பத்தி ஆவறதுக்கு மெலட்டோனின் ஹார்மோன் ரொம்ப தேவையான ஒன்று. அது மட்டும் இல்லாம மெலட்டோனின் ஹார்மோன் நம்ம தூங்கும் போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் வேலை செய்யுது. அதாவது நம்மளுடைய செல்கள்ல வீக்கம், அழற்சி ஏற்படுறத இது அதிக அளவுல தவிர்க்குது. மெலட்டோனின் ஆன்டி ஏஜிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இளமையா இருக்கிறதுக்கு மெலட்டோனின் முக்கியமான ஒரு ஹார்மோன். நம்ம எந்த அளவுக்கு நல்லா தூங்குறோமோ அந்த அளவுக்கு இளமையா இருப்போம். நமக்கு விரைவாக வயதாவதையும் இது தடுக்குது. மெலட்டோனின் ஹார்மோன் குறைறதுனால நமக்கு சரியா தூக்கம் வராது. அடிக்கடி தூக்கத்துல இருந்து நம்ம எந்திரிச்சுப்போம். இன்சோம்னியா, சரியா தூக்கமே வராது, ஞாபக மறதி ஏற்படும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இதற்கு முக்கியமான காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இரவுல நம்ம போகிறதுக்கு முன்னாடி டீ இல்லைன்னா காஃபி குடிக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய கெஃபைன் இந்த ஹார்மோனுடைய உற்பத்தியை வெகுவாக குறைக்குது. மொபைல் போன், லேப்டாப் இதுலலாம் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், இந்த கதிர்வீச்சு, அதுல முக்கியமா ப்ளூ கலர் லைட் வந்து மெலட்டோனின் உற்பத்தியை 4 மடங்கு குறைப்பதாக ஆராய்ச்சிகள்ல தெரியுது. அதனாலதான் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மொபைலை பார்க்க கூடாது, ரொம்ப நேரம் லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். நம்ம படுக்கக்கூடிய அந்த ரூம்லயுமே வந்து ப்ளூ கலர் லைட் நம்ம நைட் லேம்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ளூ வேவ் லென்த் வந்து மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை வந்து அதிக அளவுல குறைக்குது. அதற்கு பதில் இருட்டாகவோ அல்லது ஒரு சிறிய மஞ்சள் கலர் வார்ம் லைட் சொல்லுவோம் இல்லையா, சோ இந்த மாதிரியான மஞ்சள் கலர் லைட்டை வந்து நம்ம பல்பா யூஸ் பண்ணணும். இந்த பீனியல் சுரப்பில என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல கட்டிகள், டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய வகைகள்ல இருக்கு. ரொம்ப அரிதாக தான் இது நடக்கும். குழந்தைகளுக்கும் 40 வயது மேற்பட்டவங்களுக்கு தான் வந்து இது நடக்கிறதாக சொல்லப்படுது. சோ இந்த விதமான கட்டிகள் கேன்சர் கட்டிகள் கிடையாது. இது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரியான காரணங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஏதாவது தலையில இல்லைன்னா மூளை பகுதியில அடிப்பட்டா, ஆக்சிடென்ட் இல்லைன்னா பிரெயின் இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அந்த சமயத்துல பீனியல் சுரப்பில வந்து டேமேஜ் ஏற்படும். மூன்றாவது, ரொம்ப சாதாரணமா நிறைய பேருக்கு நடக்கக்கூடியது பீனியல் கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இந்த பீனியல் சுரப்பில கால்சியம் டெபாசிட் வந்து ஆகும். கால்சியம் பாஸ்பேட், மெக்னீசியம் பாஸ்பேட், அமோனியம் பாஸ்பேட், மெக்னீசியம் கார்போனேட், கால்சைட், இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து படிமங்களா இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நாம பிரெயின் சாண்ட் இல்லைன்னா கார்போரா அரினேஷியா அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எதனால ஏற்படுது அப்படின்றத நம்மளால ரொம்ப துல்லியமா சொல்ல முடியல. பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து வயது ஆக ஆக இந்த சுரப்பி வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கோம் இல்லையா, சோ அதனால அது டீஜெனரேட் ஆகுறதுனாலயும், அதே போல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் இருக்கு, அதுல ஃப்ளூரைடு கலந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம குடிக்கக்கூடிய இந்த தண்ணீர்லுமே வந்து ஃப்ளூரைடு கலந்துருக்கும். சோ ஃப்ளூரைடு கலந்த தண்ணீர், டூத் பேஸ்ட் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த கால்சியம் டெபாசிட்ஸ் வருவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தேவையான அளவு சூரிய வெளிச்சம் நம்மளுடைய உடல்ல படாததும், ஏற்கனவே நரம்பியல் நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால பீனியல் சுரப்பியில கால்சிஃபிகேஷன் ஏற்படுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய மக்களுக்கு பீனியல் கிளாண்ட்ல கால்சியம் டெபாசிட்ஸ் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துறது கிடையாது. சோ இது இருக்குது அப்படின்றதே நம்ம வந்து ஸ்கல் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போதுதான் வந்து நமக்கு தெரியும். இது கால்சியம் அப்படின்றதுனால எக்ஸ்ரே வந்து ஊடுருவி கால்சியம்ல போகாது இல்லையா, சோ அதனால எக்ஸ்ரே பிக்சர்ல பாத்தீங்கன்னா இது வந்து அந்த இடத்துல வெள்ளையா தெரியும். சோ அதை சுத்தி மற்ற ஏரியாக்கள்ல என்ன பிரச்சனை அப்படின்றத இத லேண்ட்மார்க்கா வச்சு பொதுவா டாக்டர்ஸ் பார்ப்பாங்க.
சயின்டிபிக்கலா நாம கண்டுபிடிச்ச எண்டோக்ரைன் கிளான்ஸ்லயே கடைசியா கண்டுபிடிச்சது பீனியல் சுரப்பி தான். இதனுடைய வேலைப்பாட்டை அதனாலதான் முழுமையா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் இதை பத்தி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் இன்றளவுக்கும் இது ஒரு மர்மமான பகுதி, பிரெயினுடைய ஒரு மர்மமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதையே நாம மூன்றாவது கண், தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் தெரியுமா? முதல்ல இதனுடைய லொகேஷன் அனாட்டமிக்கலா பாத்தீங்கன்னா மூளையுடைய நடுவுல உள்பகுதியில அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் வகையான நியூரான் செல்கள் இது டைரக்டா நம்மளுடைய கண் கருவியில எந்த வகையான நியூரான் செல் இருக்கோ அதே மாதிரியான செல்கள் இந்த பீனியல் சுரப்பிலையும் இருக்கு. சோ எப்படி நம்மளுடைய ரெண்டு கண்களுமே வெளிச்சத்தை பார்த்து பார்வையை உணர்ந்து கொள்ள முடியுதோ, அதுக்காக அந்த நரம்புகள், அந்த கேங்லியான்ஸ் வேலை செய்தோ, அதே மாதிரி பீனியல் செல்கள்லயுமே இது இருக்கிறதுனாலதான் இதை நாம மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றோம். 17ஆம் நூற்றாண்டில ரீனி ரெஸ்காரிட்ஸ் அப்படின்றவரு இது ஆன்மாவின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மூளையுடைய மைய பகுதியில ஆழமா அமைந்திருக்கிறதுனாலையும் சர்க்காடியன் ரிதத்தோட இது ரொம்ப தொடர்புடையதாக இருப்பதனாலையும் பல நம்பிக்கைகள்ல பீனியல் சுரப்பி உடலுக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையே ஒரு இணைப்பாக பார்க்கப்படுது. உடல்ல இருக்கக்கூடிய இந்த 7 சக்ராஸ், இதுல பீனியல் சுரப்பியும் ஒரு சக்கரமாக இருக்கு. பீனியல் சுரப்பி நம்மளுடைய இன்ட்யூஷன், உள் உணர்வுக்கும் நம்மளுடைய சிந்தனையில ஒரு தெளிவும் நாம சுற்றுப்புறத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அவேர்னஸ்க்காகவும் உதவுவதாக நம்பப்படுது. பீனியல் சுரப்பி சைஸ்ல ரொம்ப சின்னதா இருந்தாலும் நிறைய பவர்ஃபுல்லான வேலைகளை அது செய்வதாக நம்பப்படுது. ஒரு விஷயத்துக்கு ஏன், எப்படி அப்படின்ற கேள்வி கேட்டு அதற்கு பதில் கிடைத்தாதான் அதை நாம அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இன்றளவுக்கும் நிறைய விஷயங்கள் ஏன், எப்படி அப்படின்ற கேள்விகளுக்கு பீனியல் சுரப்பி செயல்படுறத நம்மளால முழுமையா தெரிஞ்சுக்க முடியறதில்ல. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.